வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷத்தை பற்றி தான். இந்த பிரதோஷம் எப்பொழுது வருகிறது என்றால் 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்றது. இது 5/5 என்கின்ற ஏஞ்சல் நேரமாகவும் தேவதை நேரமாகவும் வருகின்றது. ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியன் ஆதிக்கத்தோடு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அக்னி நட்சத்திரம் நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் அமைந்திருக்கிற பிரதோஷம் கூடுதல் சிறப்பான பிரதோஷம். இப்பொழுது குரு பெயர்ச்சியும் நடந்திருக்கிறது. குருவுக்கு குருவாகிய குரு தட்சிணாமூர்த்தியாகிய சிவஸ்வரூபமே. அதற்காக நாம் இந்த பிரதோஷ தினத்தை நாம் வழிபாடு மேற்கொண்டோம் என்றால் குருவால் ஏற்படுகின்ற எல்லா விதமான தோஷங்களும் தடைகளும் நீங்கி நமக்கு குருவினுடைய பலன் அதிகமாக கிடைப்பதற்கு இந்த பிரதோஷம் மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதாவது பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து நமச்சிவாயா என்னும் 5 எழுத்து மந்திரத்தை உள்ளம் உருகி பாராயணம் செய்ய வேண்டும். அதாவது நம்ம மனசுக்குள்ளே சொல்ல வேணும். அந்த மாதிரி சொன்னாலே நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் தவிடு பொடியாகும். சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளிலே பிரதோஷ கால விரத வழிபாடு மிகவும் முக்கியமானது. பிரதோஷம் என்பது ஆன்மாக்களின் முற்பிறப்பு குற்றங்களை நீக்குவதாகும். அதாவது முன் ஜென்மத்தில் நம்ம என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அந்த பாவமும் தீரும், இந்த பிறவியில் செய்த பாவமும் தீரும். அதாவது தோஷங்கள் என்றால் நாம் செய்த குற்றங்கள் பாவங்கள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு வழிபாடு எது அப்படின்னு சொன்னால் இந்த பிரதோஷ வழிபாடு தான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சூரியனின் மறைதலோடு, அதாவது மாலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தி சாயிற நேரம், அந்த நேரத்தில் தொடங்கும் இந்த பிரதோஷ காலம் இறைவனின் திருவடிகளில் மனம் ஒடுங்கி சரணாகதி அடையும் உகந்த நேரமாகும். இது பிரதி மாதமும் வளர்பிறை தேய்பிறையில் திரையோதசி திதியை 4:30 மணியிலிருந்து 7 மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலம் என கூறப்படுகிறது. புராண காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைய முடிவு செய்தனர். மேரு மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடலை கடைந்தபோது வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. அந்த விஷம் உலக உயிர்களை அழிக்காமல் இருக்க சிவபெருமான் அதை உண்டார். அப்பொழுது அவர் உடலில் இறங்கக்கூடாது என்று உமையம்மை அவருடைய கழுத்தை பிடித்து நிறுத்தினாள். அதனால் அவர் நீலகண்டனானார். விஷம் அங்கேயே தங்கியது கழுத்திலே. அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் அத்தனையும் நீங்கி நமக்கு வருகின்ற அந்த தோஷங்கள் அனைத்தும் விலகும். எப்படி அமிர்தத்தை, அதாவது விஷத்தை நீக்கி அமிர்தத்தை கொடுத்தாரோ அதுபோல் நம்மளுடைய தீவினைகளை எல்லாம் நீக்கி நல்வினையாக மாற்றி தருவார் சிவபெருமான். இந்த சிவபெருமான் நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி நீலகண்டனாக மாறிய பொழுது தேவர்கள் மகிழ்ந்தனர். சிவபெருமான் கையில் தமருகை ஏந்தி நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையில் திருநடம் புரிந்தார். அவர் ஆடிய காலமே பிரதோஷ காலமாக வழிபாடு செய்யப்படுகிறது. தேவர்களுக்கு திருநடன காட்சி தந்த நாள் ஒரு கார்த்திகை மாத சனிக்கிழமை ஆகும். ஆகவே தான் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு பெறுகிறது. அதாவது மகா பிரதோஷம் என்று வழங்கப்படுகிறது. பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து நமச்சிவாயா என்னும் 5 எழுத்து மந்திரத்தை உருகி பாராயணம் செய்து நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து நெய்விளக்கு ஏற்றி அக்காலத்தில் இறைவனை நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையே நின்று வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது இந்த சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷம் எல்லா விதமான வளங்களையும் நமக்கு வளர்த்து கொடுக்கும். நமக்கு தேவையில்லாத நம்மளுடைய வம்பு வழக்கு சண்டை நோய் கடன் பிரச்சனை எல்லாம் எவை நமக்கு வேண்டாம் என்கிறோமோ அத்தனையும் நீக்கி நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரதோஷம் இந்த தேய்பிறை பிரதோஷமாகும். இந்த பிரதோஷ நேரத்தில்
நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை அருகில் இருக்கிற சிவாலயத்திற்கு சென்றாலும் சரி, கண்டிப்பாக நாளைய தினம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க வேண்டிய அபிஷேக பொருள் எது அப்படின்னு சொன்னால், அக்னி நட்சத்திர ஆரம்பத்தில் இந்த பிரதோஷம் இருக்கிறதுனால ஈசனை மனம் அப்படியே குளிர்ந்து அகமகிழ்ந்து குளிரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளவு குளிர்விக்கக்கூடிய உங்களால் என்னென்ன முடியுமோ, இளநீர் கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம், தயிர் கொடுக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணலாம், பன்னீரால் பண்ணலாம். அந்த மாதிரி குளிர்ச்சியாக எலுமிச்சை சாறு, கரும்பு சாறு, அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ குளுமையான பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்கள் சிவபெருமானை. நம்முடைய அனைத்து விதமான அனல் பறக்கும் பிரச்சனைகளும் நம்மை விட்டு பனி போல் அது எல்லாம் மாறி நமக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் அபிஷேகத்துக்கு முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. பிரசாதமாக எடுத்து போய் கொடுக்கறது மூக்கடலை சுண்டலை நாளைக்கு நெய்வேத்தியமாக செய்து கொடுங்க 4 பேருக்கு. ஏன்னா இது குரு மாறி இருக்கிற நேரம். அதனால் கல்வி அருள், குரு தோஷம், குரு பிரச்சனை எதுவும் நடக்காமல் இருப்பதற்கு இந்த மூக்கடலை சுண்டலை நெய்வேத்தியமாக வைங்க. அடுத்து சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய மலர் ரொம்ப வாசனையான முல்லை மலர், மல்லி மலர், அப்படி இல்லைன்னா சிகப்பு கலர் ரோஜா, வில்வம், இந்த மலர்களை நீங்கள் மலராக அலங்காரத்துக்கு கொடுங்க. எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் நந்தியம்பெருமானுக்கு காப்பரிசி கொடுங்க, நெய் விளக்கு போட்டு அருகம்புல் சாற்றி, சிவனுக்கு வில்வம் சாற்றி, அந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த பிரசாதத்தை வைத்து இந்த மாதிரி கோடை. அது மட்டும் இல்லாமல் தானமாக நாளைய நேரத்தில் நீங்கள் காலணி இல்லாதவர்களுக்கு காலணி வாங்கி கொடுக்கலாம், குடை இல்லாதவர்களுக்கு குடை வாங்கி கொடுக்கலாம், அவர்களுக்கு இளநீர், நீர்மோர், அந்த மாதிரியான உணவுகளை தானமாக கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம். இவை அனைத்தும் தரும் பொழுது நம்முடைய அக்னி நட்சத்திர நேரத்தில் செய்யும் பொழுது, அதுவும் பிரதோஷ வேலையில் செய்யும் பொழுது, அதுவும் நாளை தேவதை நேரமாகிய ஏஞ்சல்ஸ் நேரத்தில் செய்யும் பொழுது பலன்கள் பல மடங்கு நமக்கு புண்ணியத்தை கூட்டி கொடுக்கும். புண்ணிய கணக்கு நமக்கு கூடும், ஆத்ம பலம் கூடும், ஆன்மீக பலம் கூடும். அதனால் இந்த நேரத்தை, இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப விசேஷமாக வருகின்றது இந்த பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம். முடிந்தவர்கள் முடிந்தவற்றை கொடுத்து நீங்கள் சிவன் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி முடியாது, நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மனசுக்குள்ளே சிவாய நம அப்படின்ற எழுத்து மட்டும், அந்த மந்திரம் மட்டும் அந்த பிரதோஷ நேரத்தில் உங்கள் மனசில் இருந்தால் கூட சிவனுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.